போறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினா சின்ன சின்ன உருளைங்க உப்பு எல்லாம் பார்க்க போறோம். புதுசா பார்க்குற ஆண்டி அக்கானா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னையும் எங்களோட சேனலையும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்து பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு உப்பு சீடை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம முறுக்கு பார்த்துட்டோம். தீபாவளின்னு ஒரு மாதம் தான் இருக்குது கரெக்டாக. அதனால் ஒரு ஸ்வீட் செய்யலான்ட்டு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். உப்பு சீடைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து அதை 1 மணி நேரம் ஊற போட்டு லேசாக உணர்த்தி மிக்சியில் போட்டு அப்போ அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் சளிச்சு எடுத்ததில் 2 டம்ளர் கிடச்சிச்சு. அதுக்கு அரை ஸ்பூனு உப்பு ப்ரெஸ் தேங்காய் 4 ஸ்பூனு ப்ரெஸ் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கோங்க. வறுக்கின்ற அவசியம் இல்லை, நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. அதுக்கு எள்ளு 2 ஸ்பூனு போதுமானது, நல்லாயிருக்கும். 2 ஸ்பூனு எள்ளு போட்டுக்கலாம். இப்போ பட்டர் 50 கிராம், பட்டர் 50. இது பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ நல்லாயிருக்கும், பணியும் போது ஈஸியாக கேட்டி இல்லாமல் இறுக்கம் இல்லாமல் இருக்கும். இது தண்ணி ஊற்றி பணிகிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று கலக்கணும். இந்த உப்பு, எள், தேங்காய் பூ, பட்டர் எல்லாம் இந்த மாதிரி நல்லா கலக்கி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றிடாங்க. ஒரு 2 ஸ்பூனு 4 ஸ்பூன் தான் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு தகுந்த மாதிரி. ஈர மாவுனால் தண்ணி ரொம்ப இழுக்காது. அதனால் இந்த மாதிரி மொத்தமாக ஒரு உருண்டை வர்ற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் லேசாக உருட்டுங்க, சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டணும். உப்பு சீடைக்கு, ஸ்வீட்டு சீடைக்கு தான் பெருசாக இருக்கணும் உருண்டை. இதுக்கு சின்ன சின்ன உருண்டை. இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினது பாருங்கள், சைஸை சின்னதாக இருக்குது, இதே போதுமானது. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 150 எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் எண்ணெய் காயவும் சீடையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20 சீடையாக போட்டு நம்ம பொரிச்சுக்க எடுத்துக்கலாம். பபுள்ஸ் வருது, பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கவும் கிண்டி விடுங்க. போட்டோன்னே கிண்டி விடாதீங்க, கரண்டியை விட்டு. பக்குவம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இது நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கலரு இந்த அளவுக்கு இந்த பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. சீடையை எடுத்தால் பாருங்கள் நல்லா இருக்குது. எண்ணெயே இருக்காதுங்க, எண்ணெய் பசையே. இப்போ எல்லா சீடையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ உப்பு சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. இதுக்கு செலவும் கம்மி, வேலையும் கம்மி, என்ன இப்போ செய்ய இருக்காது. இது 1 மாதம் கிடையாது. இதில் எந்த இதுவுமே கலக்கலை. வெறும் பட்டரு, தேங்காய், எள்ளு, கொஞ்சமாக உப்பு தான் நம்ம கலந்துருக்கோம். செலவே கம்மி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 மாதத்துக்கு கிடையாது. வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. நீங்களும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.